நம்ம ஹீரோ ஒரு கடையில வேலை பார்ப்பான். அங்க ஓனர் வரதுக்கு முன்னாடியே போயிட்டு அந்த கடையை திறந்து சுத்தம் பண்ணி வைப்பான். கடையோட ஓனரோட பையனும் நம்ம ஹீரோவை எப்பவுமே மட்டமாவே ட்ரீட் பண்ணுவான். இப்போ அந்த ஓனரோட பையனுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு இன்விடேஷன் கொடுக்குறாங்க. அந்த ஓனரோட பையனும் அந்த இன்விடேஷன் வாயால வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம ஹீரோ அதை பெருசா எடுத்துக்காம வாயால வாங்கிக்கிறான். ஹீரோமே அவன் ஃபேமிலிக்கு எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டு இப்போ அந்த கல்யாணத்துக்கு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபேமிலியா போறாங்க. ஆனா அந்த ஓனரோட பையனோ போய் எல்லாருக்கும் சாப்பாடு போடு பரிமாறு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க அனுப்பி விட்டுறான். இதை பாக்குறவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ ஹீரோமே அவங்க ஃபேமிலிக்கு சாப்பிட சொல்லிட்டு அவன் போய் எல்லாருக்கும் பரிமாற ஆரம்பிச்சிட்டான். ஓனரோட ஃபேமிலி அங்க உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோவை கூப்பிட்டு நாய் மாதிரி நடிச்சு காட்டுன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோமே நாய் மாதிரி நடிச்சு காட்டுறான். இதை பாக்குற அவன் ஒய்ஃபுக்கு பயங்கரமா கஷ்டமாயிடுது. இப்போ எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோட ஒய்ஃப் மம்தாவும் அவங்க கிட்ட பேசாமே இருக்கா. இப்போ ஹீரோவும் அவங்க கிட்ட பேச ட்ரை பண்றான். எப்பவுமே அவங்களுக்கு நாய் மாதிரி நடிச்சு காட்டுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு இல்ல சில டைம் பூனை மாதிரி குரங்கு மாதிரிலாம் கூட பண்ணி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்கற அந்த பொண்ணுக்குமே இப்போ பயங்கரமா கஷ்டமாயிடுது. மம்தாமே உங்களை அவங்க அவ்வளவு மட்டமா நடத்துறாங்க, அவங்க கிட்ட நீங்க எங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோவுமே வேற என்ன வேலை தெரியும்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு மம்தாமே நம்ம கல்யாணத்துக்கு போட்ட கோட் நீங்க தானே தச்சுது, அது எவ்வளவு அழகா இருந்தது, உங்களுக்கு அந்த வேலை வருங்க, நீங்க அதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சொன்னது மட்டும் எங்க அப்பாக்கு அது கேட்டுச்சுன்னா நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறான். அதனால ஹீரோவும் வேலைக்கு கிளம்பி போறான். போகிறப்ப மம்தா சொன்னதே அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அங்க வேலையில அந்த ஓனரோட பையன் திரும்பவும் நம்ம ஹீரோவை மட்டமா பேசுறான். இதை பார்த்ததுமே ஹீரோக்கு பயங்கரமா டென்ஷன் அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதை பாக்குற அந்த ஓனருமே என் பையனே அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாரு. ஹீரோவுமே அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அப்பா ரிட்டையர் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு அப்போட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் மம்தாவை தனியா கூட்டு போயிட்டு இந்த மாதிரி நான் வேலையை விட்டுட்டேன்றத சொல்றான். இதை கேட்கிற மம்தாக்குமே இப்ப ஹாப்பி ஆயிடுது. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஹீரோவும் அவங்க அப்பா கிட்ட நான் வேலையை விட்டுட்டேன், நான் டைலரிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்ப்பா அப்படின்றத சொல்றான். அதை கேட்கிற ஹீரோட அப்பாவும் நானும் ரிட்டையர் ஆயிட்டேன், இனிமேல் எனக்கும் சம்பளம் வராது, ஒரு ஆள் சம்பளத்தை வச்சு அந்த குடும்பமே நம்பி இருக்கு, இப்போ நீயும் வேலையை விட்டுட்டான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோட அம்மாவும் மம்தாவை பார்த்து நீயாச்சும் உனக்கு புத்திமதி சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு மம்தாவுமே இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த இடத்துல அவருக்கு மரியாதையே கொடுக்கல, அவருக்கு மனசு பிடிச்ச வேலையை அவர் பார்க்கணும்னு சொல்லி இப்போ ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அதனால ஹீரோட அப்பாக்கு அந்த டைலரிங் பிசினஸ் மேல பெருசா நம்பிக்கையே இருக்காது. ஹீரோட அம்மாவும் இதை பத்தி யோசிச்சு அவங்களுக்கு உடம்பு முடியாம போயிடுது. இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டு அட்மிட் பண்றாங்க. அங்க அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குற டாக்டருமே இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, இவங்களுக்கு சர்ஜரி பண்ணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இப்போ ஆபரேஷன் காசு வேணுன்றதுனால அவன் வேலை பார்த்த ஓனர்கிட்டே காசு கேட்கலாம்னு சொல்லிட்டு போறான். ஆனா ஹீரோக்கு அது சுத்தமா விருப்பம் இருக்காதுன்றதுனால மம்தாவும் இப்போ நம்ம வேற எங்கேயாச்சும் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஹீரோவும் மம்தா கிட்ட நான் அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டணும், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனா குறைந்தபட்சம் வாடகைக்கு மட்டுமே 10,000 ஆகுது, அது போக கரண்ட் பில் எல்லாம் இருக்கு அப்படின்றத சொல்றான். அதை கேட்கிற மம்தாவுமே பக்கத்துல ஒரு செருப்பு தைக்கிற தாத்தா இருப்பாரு, அவரை பார்த்து இவர் எவ்வளவு நாளா இங்க கடை போட்டுட்டு இருக்காரு, இங்க கடை போட்டுறதுக்கு யாருக்காவது வாடகை கட்டுறாரா, கரண்ட் பில் கட்டுறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதை கேட்கிற நம்ம ஹீரோவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவனுமே மம்தா சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு என்ன ரோட்லயே கடை போட சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். மம்தாவுமே நான் அப்படி சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க, அப்படி ரோட்லயே கடை போடுறது தப்பு இல்ல அப்படின்றத சொல்றா. ஹீரோட அம்மாவும் ஹீரோவை கூப்பிட்டு பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட இருந்து சல்வார் வாங்கிட்டு வா, எனக்கு புடவையில படுத்து தூங்கறதுக்கு கஷ்டமா இருக்குன்றத சொல்றாங்க. எதுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கவங்க வீட்டுலாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ மம்தாவும் சேர்ந்து இப்போ அவங்க அம்மாக்காக ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்றாங்க. அவங்க அம்மாக்கு மட்டும் இல்லாம அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க எல்லாருக்குமே அந்த ட்ரெஸ் ரொம்பவும் பிடிச்சி போயிடுது. அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க எங்களுக்கும் அந்த மாதிரி ட்ரெஸ் தச்சு கொடுங்கன்னு சொல்லி இப்போ ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.